राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விருந்தாவனம், விருந்தாவனத்தே கண்டோமே. பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய். இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அழகான விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த இதுலேருந்து தான் நம்ம இந்த தலைப்பை வச்சுட்டு தான் இந்த விரஜ மண்டல பரிக்கிரமான்றது ஆரம்பிச்சது. போன வருஷம் 24 நான் பிருந்தாவனம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சமர்த்த ராமதாசர் சரித்திரம் பூர்த்தி அப்படியே விருந்தாவனத்தினுடைய விஷயங்கள் ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தோன்னா இந்த டெய்லி அதில் போட்டிருப்போம் இல்லையா, நம்ம ரைட்டப் இருக்கும். அதில் பார்த்தோன்னா எத்தனாவது ஆடியோ, என்ன டேட்டு, தலைப்பு என்ன, எவ்வளோ நிமிஷம் ஆடியோ, அதுக்கப்புறம் நம்ம சத்சங்க வெப்சைட்டில் லிங்க்கு, அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க்கு, ஃபேஸ்புக்கு, டெலகிராம், யூடியூப் இதெல்லாம் போட்டிருப்போம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தே கண்டோமே இப்படி தான் டாப்பில் போட்டிருப்போம். எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. சமர்த்த ராமதாசருக்கு வேறு வந்திருக்கும், சந்த் துக்காராம் மகராஜுக்கு வேறு வந்திருக்கும். மேலே பார்த்தெல்லாம் தெரியும். டாப்பில் பார்த்தோன்னா விருந்தாவனத்தே கண்டோமேன்னு தமிழில் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறமா ராதே கிருஷ்ணா அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆடியோன்னு போட்டிருப்போம். அப்புறம் ஓம் சிம்பிளுக்கு நடுவில் அந்த வாட்ஸ்அப் ஆடியோவினுடைய நம்பர் போட்டிருப்போம், 6101 நேத்தி. அதுக்கப்புறம் டேட்டு, அதுக்கப்புறம் மாலைன்னு போட்டுருந்தேன். முன்னாடி காலையிலையும் ஆடியோ போட்டுட்டு இருந்ததுனால மார்னிங் ஈவினிங் போட்டுருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து காலையில் இந்த ஷார்ட் 1 நிமிஷம் வீடியோ வந்ததுனால ஈவினிங் மட்டும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஈமோஜிஸ் எல்லாம் போட்டிருப்போம். கோவில் எத்தனை பேர் கவனிக்கலன்னு தெரியல. அதில் பார்த்தாலும் முதல்ல ஒரு திருவடி அழகாக இருக்கும் கருப்பாக. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டின் சிம்பிள் இருக்கும், லவ், மனசு, இருதயம் அப்படி அர்த்தம். அதுக்கடுத்தது ஒரு இந்து கோவில், அதுக்கப்புறம் ஒரு ஓம்காரம், அதுக்கப்புறம் ஒரு ஜபமாலை, அதுக்கப்புறம் கை கூப்பின்னு இருக்கக்கூடிய ஒரு எமோஜி, அதுக்கப்புறம் பாரத தேசத்தினுடைய கொடி, அதுக்கப்புறம் மயில். இது மாறின்னு இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதுக்கப்புறம் ராதே ராதேன்னு போட்டிருப்போம் தமிழில். அதுக்கப்புறம் 349 நேற்று வந்து விருந்தாவன பரிக்கிரமா போட்டிருப்பேன். அப்புறம் 27 நிமிஷம் ஆடியோ. அப்புறம் இங்கிலீஷில் போட்டிருப்போம் ராதே ராதே 349 விருந்தாவன் பரிக்கிரமா பிளெஸ்ஸிங்ஸ். அப்புறம் விருந்தாவனத்தை கண்டோமேன்னு இங்கிலீஷில் எழுதியிருப்போம். ஸோ இப்படி விருந்தாவனத்தே கண்டோமே அப்படி தான் விருந்தாவனம்ன்ற ஒன்றுத்தில் வச்சு தான் ஆரம்பித்தேன். விருந்தாவனத்தினுடைய கோவில்கள், லீலாஸ்தலங்கள் இதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதன் பிறகு கண்ணனுடைய சங்கல்பம், ராதாராணியினுடைய சங்கல்பம், அது அப்படியே விரஜ மண்டல பரிக்கிரமாவாக மாறியது. அதில் 350வது நாள் இன்று. இவ்வளவு டீட்டெயில்டாக ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நிறுத்தி நிதானமாக அப்படியே காலார இந்த கிருஷ்ண லீலா ஸ்தலங்கள் எல்லா கோவில்களுமே அப்படி தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகணுன்னு தான் எனக்கு ஆசை.
அவசர கதியில் ஓடுறதுல எனக்கு அபிப்பிராயம் பெருசாக கிடையாது. அழகான இந்த விருந்தாவனம் பகவத் சங்கல்பம். மீரா மாதா முடிச்சோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சமர்த்த ராமதாசர் வந்தார். மீரா மாதா மீண்டும் ஞாபகம் எனக்கு இப்போ அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொன்றா அனுபவிச்சுட்டு இருக்கோம் பகவத் கிருப்பையில். இந்த பிரஜமண்டலம் நான் இன்னும் நிறைய பார்க்கல. இப்போ இந்த 350 நாளில் நான் சொன்னதில் மேபி பிருந்தாவனம் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். கோகுலம் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். காமியவனம் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். மதுரா ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் பார்த்துருக்கேன். பாண்டீரவனம், அப்புறமா பில்வவனம், இதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பார்க்கறதுக்கு இருக்கு வச்சுக்கோங்க. ராவல் பார்த்துருக்கேன். நிறைய என்ன பார்க்கறதுக்கு இருக்கு. நந்தகாவை பார்த்துருக்கேன். கோவர்தனம் பார்க்கணும். இன்னும் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். இதெல்லாம் இன்னும் நிறைய இடங்கள் இன்னும் போய் பார்க்கணும். ஆனால் மானசீகமாக உங்களோட இப்படி அழகாக ஒரு யாத்திரை. கண்ணன் எப்படி ஒவ்வொரு நாளும் மாடு மேய்க்க ஒவ்வொரு இடமா சுற்றுவானோ அது மாதிரி எப்படி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பிரஜமண்டல பரிக்கிரமா பண்ணாரோ அதுபோல நமக்கும் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை ராதாராணி நமக்கு பண்ணி கொடுத்தா. இதுலேயே நிறைய பக்தர்கள் சில பேருடைய வைபவம் அனுபவிச்சோம். அவ்வளோதான், நிறையெல்லாம் இன்னும் அனுபவிக்கலை. அழகான ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்தது. ஸோ அப்போ எப்படி இவ்வளவும் சொல்ல முடிஞ்சது? இவ்வளோ ஊர் பேரெல்லாம் அது நிறைய புஸ்தகங்கள் ரெஃபர் பண்ணி, அப்புறமா நெட்டில் தேடி, அப்புறமா சில டவுட்லாம் தெரிஞ்சவாக்கிட்ட கேட்டு, அங்கேயே இருக்கக்கூடிய விரஜவாசிகளை கேட்டு, இப்படி தான் பல தகவல்கள் சேகரிக்க முடியும். அது முக்கியமாக இந்த ஒரு புக் இருக்கு, ராஜசேகர தாச பிரம்மச்சாரின்னு ஒருத்தர். அவர் எழுதின 84 கோசா விரஜமண்டல பரிக்கிரமா அப்படின்ற ஒரு புக். அதில் கிளீனாக எழுதியிருக்கா என்னென்ன இடம், என்னென்ன விஷயங்கள். அது சில சுருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் நிறைய இடங்களை வாசிச்சிருப்பேன், நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா பல புராணங்கள்லாம் தேடியிருப்பேன். நிறைய உண்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வச்சுட்டு இன்னொரு புஸ்தகம் இருக்குது, பிரஜமண்டல பரிக்கிரமான்னு ஹிந்தி. கௌடிய வேதாந்த பிரகாசன் அவா போட்டிருக்கிற புஸ்தகம். அழகா பக்தி வேதாந்த நாராயண அவருடைய அந்த புஸ்தகம். அதில் தான் அழகாக நிறைய இப்போ ஸ்லோகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, பத்ம புராணத்தில் அப்படி இருக்குது, ஆதிவராக புராணத்தில் அப்படி இருக்குன்னு. அந்த ஸ்லோகங்கள்லாம் முக்கியமாக இந்த புஸ்தகத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார்கள். அதே மாதிரி இன்னொரு புக்கு இருக்குது, ஸ்ரீ விரஜமண்டல பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பக்தி வேதாந்த நாராயண கோஸ்வாமி மகாராஜ் அவருடைய புஸ்தகம். அதில் இங்கிலீஷ் இது எல்லாத்துலேயுமே ஃபோட்டோஸ் அண்ட் அப்புறமா மேப்பு, ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து தான் உங்களோட நான் ஆனந்தமாக இந்த விரஜ மண்டல பரிக்கிரமாவை அனுபவித்தேன். ஓகேவா? புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த ரெஸ்ட் உங்களுக்கு இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு
ஒரு ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் கர்க சம்ஹிதை, பாகவதம், எங்கெல்லாம் முடியுமோ அதோட விஷயங்களை தேடுவேன். சிலதெல்லாம் விரஜத்திலேயே இருக்கக்கூடிய சில பேரிடத்துல சந்தேகங்கள் கேட்பேன். ஏன்னா சில ஊர்களுடைய பெயர்கள்லாம் கொஞ்சம் புரியாது. இங்கிலீஷில் ஒரு மாதிரி எழுதியிருப்பா, அதுக்கப்புறம் அதை கூகுள் மேப்பில் தேடணும். மேப்பில் தேடும்போது அதோட பேர் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஹிந்தி பேர் தேடி அப்புறம் அதையும் ரெஃபர் பண்ணி பார்த்து ஒரு சுகம், ஒரு ஆனந்தம் இது. ஏன்னா அந்த தகவல்கள் இப்போ அப்படி தான் சமர்த்த ராமதாசர் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய மராட்டி சிஷ்யை, மராட்டி தெரிஞ்ச சிஷ்யை, அவளை வச்சுட்டு நிறைய தகவல் இது இங்கே அது எங்கன்னு பார்க்க சொல்லி மராட்டியில் ரெஃபர் பண்ண சொல்லி மகாராஷ்டிராவில் சமர்த்த ராமதாசருடைய சம்ஸ்தானோட சில விஷயங்கள்லாம் கேட்டு அப்படிதான் அவருடைய டிராவல். சந்துகாராம் விஷயம், மீரா விஷயம், இதெல்லாமே பார்த்தோம்னா மராட்டி ஹிந்தி தெரிஞ்ச சிஷ்யர்களை தேட வச்சு எனக்கு இந்த டவுட் இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு கேட்டு அதுக்கு அது இல்லாமல் சில புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி இப்படி தான் எப்போவுமே அது ஒரு ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ பாகவதம் ராமாயணம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், அடுத்தடுத்த அத்தியாயங்கள் இருக்கும், அதுக்கு ஸ்லோகங்கள் இருக்கும், அர்த்தங்கள் இருக்கும், அது ஈஸியாக போயிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்தலங்கள், அதனுடைய லீலா வைபவங்கள், அந்த இடங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்றத தேடுறது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ எப்படி நிறைய புது புது கோவில்கள்லாம் தேடிட்டு போகிறோம். புது புது கோவில்கள்னா பழைய கோவில்கள் புதுசாக நான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ கூட அந்த சோரோன் க்ஷேத்திரம் சொன்னேன் இல்லையா, சூக்கர க்ஷேத்திரம், கர்க சமீதை படிக்கும் பொழுது கிடச்சிது அப்படின்னு. இப்போ உத்தராகண்ட் போகும்பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு ட்ரெக்கிங் கிடைக்கும் எனக்கு. அப்படிதான் ஒவ்வொன்று இப்படி 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 போகும்பொழுது எதிர்ச்சியாக யாரோ டிரைவர் சொல்லுவா, இல்லாட்டி கடைக்காரா சொல்லுவா, இப்படி ஒரு தேடல். அந்த தேடலில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அதை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஒரு வருஷமா ஒரு வருஷம் சொல்லலாம், 350 நாள். ஓகே, கிருஷ்ணனுடைய ராதாராணியினுடைய ஸ்மரணையிலேயே நாம் அழகாக வாழ்ந்திருக்கோம். பாண்டரங்கனோட ரொம்ப நாள் வாழ்ந்தோம். ஏன்னா துக்காராம் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், ஏக்நாத் மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ், எனக்கு வந்து இந்த லாங்கஸ்ட் ட்ராவல் வந்து பாண்டரங்கனோட தான் நம்ம பண்ணியிருந்தோம். சைத்தன்ய மகாபிரபுவோட தனியாக அனுபவிச்சிருக்கோம் முன்னாடி, லாங் பேக். ஸோ அழகான ஒரு யாத்திரை, நாம் பிரஜமண்டல யாத்திரை. இல்லை அங்கங்கே என்னென்ன புண்ணியம் என்ன மகாத்மியம் எல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் கேட்ட உங்களுக்கு நிச்சயமாகவே விரஜமண்டலத்தினுடைய அனுபவம், ராதா கிருஷ்ண ஆசீர்வாதம் பூரணமாக உண்டு. ஆசீர்வாதம் அப்படின்றது உங்கள் உடம்புக்கு உண்டு. உடம்பு நல்லா இருந்தால் தானே இதெல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் வியாதிகள் எல்லாம் சரியாக போகட்டும். முக்கியமாக உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கட்டும். உடம்பு நீங்கள் உபயோகப்படுத்திக்க முடியாது. உடம்பு நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகணும். அதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். நான் ஒரு வருஷம் நீங்கள் சுற்றி இருக்க பிரஜ மண்டலத்தில் உங்கள் உடம்பு தானாகவே ஹெல்தி ஆகிடும். அதுக்கப்புறம் மனசில் பலவிதமான எண்ணங்கள், கவலைகள், நியர் அண்ட் டியர், சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பத்தை பற்றி கவலை, இது எல்லாம் மாறட்டும். வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக, கவலைப்படுவதற்காக இல்லை, கர்மாவை கழிப்பதற்காக இல்லை. கர்மாண்டெல்லாம் ஓரம் தள்ளி வச்சிருவோம். கிருஷ்ணன் இருக்கான், ராதா இருக்கான், அவளை நினச்சிட்டு வாழணும். புரியுறதா? ஸோ முதல்ல உடம்புக்கான ஆசீர்வாதம், ரெண்டாவது மனசுக்கான ஆசீர்வாதம், மூணாவது இந்திரியங்களுக்கான ஆசீர்வாதம். கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, கை, கால் எல்லாம் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கட்டும்.
பகவத் அனுபவத்தோட பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட நன்னா இருக்கும். ஏன்னா பிரஜமண்டலத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருக்க, நீங்கள் திரும்பி பொறுமையாக கேட்கணும். அது திரும்ப திரும்ப கேளுங்கோ. ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ முக்கியம். நிறைய இடத்துல நான் லொக்கேஷன்லாம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் லொக்கேஷன் போடாத விட்டுட்டேன். கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி மேப்பில் தேடி பார்த்தேன். பட் ஆனால் சில விஷயங்கள் போட முடியல. பாப்பா இதுக்கெல்லாம் ஆனால் ஒரு பிடிஎஃப் மாதிரி பண்ண முடியாது தானே. ஓகே. ராதா கிருஷ்ணா அழகான ஒரு ஜோடி. அன்பை பரிமாறுவது எப்படி, அன்பை அனுபவிப்பது எப்படி, அன்பை கொண்டாடுவது எப்படி, அன்பை ரசிப்பது எப்படின்றது தான் ராதையும் கண்ணன். இப்போ பிரஜமண்டல பரிக்கிரமால அவங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. எப்படி கோபிகைகள், அவள் குடும்பம் எப்படி இருந்தது, குழந்தைகள் எப்படி இருந்தா, அவள் எப்படி வாழ்ந்தார்கள், கோபர்கள் என்ன பண்ணார்கள், கண்ணன் முக்கியமாக கிருஷ்ணன் எவ்வளோ சேலஞ்சஸ், ஆனால் அத்தனையும் தாண்டி சிரிச்சுட்டே இருந்தான் கண்ணன். ஸோ நம்மளும் சிரிச்சுட்டே இருப்போம். வாழ்க்கை வந்தாச்சு, வாழ்வோம் வாழ்வோம் வாழ்வோம், ஆனந்தமாக நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக குதூகலமாக வாழ்வோம். சரியா? கிருஷ்ணாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்கிறதே இதுதான். பி ஹாப்பி. என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி. ஓகேவா? இதில் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமால சில ஃபோட்டோஸாக நிறைய நாங்கள் எடுத்தோம். நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த நெட்டில் சில இதுக்கெலாம் இருக்குது. என்னென்னா இது சொல்லிட்டு இருக்கும்பொழுது நிறைய அந்த ஏஐ இமேஜ் க்ரியேஷன்ஸோட ஒரு பீக் வர ஆரம்பிச்சது நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ணோம், அழகாக நம்மளுடைய அந்த லீலைகளுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலாக ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அது நம்முடைய சத்சங்கத்து சிஷ்யைகள் ரொம்ப அழகாக அதை ஆர்டிஃபிஷியல் இந்த ஏஐயில் நான் என்ன சொல்வேனோ அதற்கு ஏற்ற மாதிரியான படங்களை தயார் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக பல விஷயங்கள் பண்ண முடிஞ்சது. ஒரு ஸ்டேஜில் அதை ஆரம்பித்தோம், அந்த ஏஐயில் படங்கள் பண்ணி ஷேர் பண்ணுறதுன்னு. ஆரம்ப காலகட்டத்தில் அதை நாங்கள் பண்ணலை. நிறைய விஷயங்கள் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாலை. சில சமயம் நான் இமாலயாஸில் உட்காந்து சொன்னேன், சில சமயம் எங்கேயோ போயிருந்த போதெல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ரைட். சில இடங்கள்லாம் நான் போயிருந்தாலும் அந்த இடத்த பற்றிலாம் சொல்லாமல் நேர விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா உங்களோட சேர்ந்து நானும் பண்ணேன். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் குருஜி அம்மா. ஏன்னா குருஜி அம்மா இதுக்கு எல்லாம் போனதே இல்லை. ஆனால் குருஜி அம்மா பாட்டில் விருந்தாவனமே என் மனக்கோயில், விருந்தாவனமே என் மனக்கோயில், பீதாம்பரதர நீலவண்ணாம் அப்படின்னு பிருந்தாவனம் போகாமலேயே அப்படி ஒரு கிருஷ்ணன் அனுபவிச்சேன். எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். நான் பிருந்தாவனம் நிறைய போயிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். அது எப்படி அங்கே போய் அந்த இடத்துல இருக்க பக்தர்கள் அவ பாவம் அவ அனுபவம்லாம் பார்த்தா இந்த பக்கம் வராமலேயே குருஜியம்மா எப்படி இப்படி அனுபவிக்க முடிஞ்சது? அதான் மனசு அம்மா பாஷையில். ஸோ பிருந்தாவனத்துக்கு போகாமலேயே எனக்கு ராதையும் கண்ணனையும் காட்டி கொடுத்துட்டார். பிருந்தாவனம் போகாமலேயே எனக்கு ஒரு கிருஷ்ண அனுபவத்தில் என்னை தலைக்க வச்சுட்டா. அதுதான் ரொம்ப பெருசாக நான் பார்க்குறேன். குருஜி அம்மாவுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள்.
இந்த பிருந்தாவனத்தை கண்டோமே, யாருக்கு சமர்ப்பணம் பண்றது? ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் முடிக்கும் பொழுது யாரோ ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் இல்லையா? நாம ராமானுஜ சரித்திரம் சொன்ன பொழுது இளையாழ்வாருடைய மனைவி தஞ்சம்பாள் அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும். ஐ திங்க் சைத்தன்ய மகாபிரபு விஷ்ணுபிரியா தேவிக்கு நான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. துக்காராம் மகாராஜ் சரித்திரம் யாருக்கு ஞாபகம் இல்லை, அவங்க எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல எனக்கு. அழகான இந்த பிரஜமண்டலம் யாருக்கு சமர்ப்பணம்? புல்லாய் பிறவி தர வேண்டும்னு ஒருத்தன் கேட்டான்ல, யாரு? உத்தவன். அந்த உத்தவனுக்கு சமர்ப்பணம். ஜெய் போலோ உத்தவ் மகாராஜ் கி ஜெய். அன்னைக்கு கூட அந்த ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இருந்த இல்லையா, இந்த விருந்தாவனத்தில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொன்னான் அப்படின்னு. அப்ப இந்த பிருந்தாவனத்தினுடைய இந்த விரஜமண்டல பரிக்கிரமா நம்முடைய உத்தவனுக்கு சமர்ப்பணம். அந்த உத்தவன் நம்மளை கையை பிடிச்சு கிருஷ்ணனிடத்துல கொண்டு போய் சேர்ப்பிக்கட்டும். ஏன்னா கண்ணனுக்கு பிரியமான உத்தவன், அந்த உத்தவன் தான் பத்ரிநாதனுடைய உற்சவ மூர்த்தி. அந்த உத்தவன் ரொம்ப சிரேஷ்டமான ஒருத்தன். கோபிகள் ராதாராணியோட நேராக பேசினவன், கிருஷ்ணனோட நேராக பேசினவர். கிருஷ்ண பத்னிகளுக்கு அவ்வளோ அழகா கிருஷ்ணன் கிளம்பின பிறகு ஸ்ரீமத் பாகவதம் சொன்ன உத்தவன். இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் கொடியாக இருக்கக்கூடிய உத்தவன். அந்த உத்தவனுக்கு சமர்ப்பணம். இதை கேட்டவர்களுடைய மனசும் இந்திரியங்களும் உடம்பும் ஆயுசும் குடும்பமும் பரம்பரையும் உத்தவனுக்கு சமர்ப்பணம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 15 வருஷம் கழிச்சோ, 50 வருஷம் கழிச்சோ, 100 வருஷம் கழிச்சோ, யாரெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், ஒரே ஒரு நாள் விஷயம் கேட்டால் கூட அவர்களுக்கு கிருஷ்ண நாமம் பரிபூர்ணமாக சித்திக்கிறதுக்கு ஆசீர்வாதம். இதில் பரமஸ்ரத்தையோடு கேட்டவர்களுக்கு பரிசுத்தமான கோபி பாவம் சித்திப்பதற்கும் ராதாராணியினுடைய சரண கமலத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்கும் ஆசீர்வாதம். இதை கேட்ட ஆண்களுக்கு அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி லபிக்கட்டும், கேட்ட பெண்களுக்கு கிருஷ்ண பிரேமை லபிக்கட்டும், குழந்தைகளுக்கு கிருஷ்ணனும் ராதையும் பிரத்யக்ஷமாகட்டும், வயதானவர்களுக்கு சத்கதி கிடைக்கட்டும். எல்லாரும் பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சௌக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக திருப்தியாக ஜம்முன்னு இருக்கும். ब्रजमंडलத்திற்கு ஜெய். श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो राधा रानी की जय. राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे, राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय.
जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। சரி, அப்ப நாளையிலிருந்து நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலவா. वृंदावन धाम की जय जय जय. राधे कृष्णा.